அவர் அன்பானவர், கருணைமயமானவர், கொடூரம் கிடையாது, தண்டிக்கிறவர் கிடையாது. அப்படின்னா அப்ப என்ன வேற ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கணும் இல்லையா? கர்ம வினை பயன் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரா? அததான் அந்த கொள்கையை தான் நம்ம ஏத்துக்க வேண்டியது வரும். கர்ம வினை கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நம்மளுடைய இன்னைக்கு துன்பத்துக்கான காரணம் பூர்வ ஜென்ம கர்ம வினை அப்படின்னு இருக்கும். கர்ம வினை பத்தி எல்லாம் பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருப்போம். அப்ப நம்ம செய்த தவறுகளினால் ஏற்படக்கூடிய தவிர்க்க முடியாத விளைவு, அப்போ இயற்கையினால் கிடைக்கும் தண்டனை அப்படிலாம் நம்ம சொன்னா கர்ம வினை கொள்கையை ஏற்கும்படி ஆகிறது. கர்ம வினை கொள்கை இருக்கு, அதை ஏத்துக்கிட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பண்றோம். இதை ஏற்றுக்கொள்கிறோம்னா நாம் செய்த பாவத்துக்கு ஏற்ப இப்படி பிறந்து கஷ்டப்படுகிறோம். இன்னும் என்னென்ன பிறவி இருக்கோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு, இன்னும் ஆண்டவன் என் தலையில என்னென்ன எழுதியிருக்கானோ. இப்படித்தானே ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை நீண்ட நெடிய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த வார்த்தை வெளிவருது. ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை, ஏழை பணக்காரன் இல்லை, படிச்சவன் படிக்காதவங்கிற பாகுபாடு இல்லை. எல்லாருக்குள்ளேயும் என்னப்பா எனக்கு எப்பதான் இதுல இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது. இவர் சாதாரண ஒரு விஷயத்த இங்க சொல்லல, உலக பொதுவான ஒரு விஷயத்த பகவான் நமக்கு கொடுக்கிறார். இப்பவும் நம்ம எத்திக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய அறம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை. ரெண்டு சொன்னாரு. ஒண்ணு இமோஷனல் சென்சேஷனல் கான்சியஸ்னஸ் ஆஃப் பெயின், இன்னொன்னு எத்திக்கல் ரீசன். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்குள்ள பெயின் ஏன் வருது எல்லாம் கேள்வி கேட்டாச்சு. இப்ப எத்திக்ஸ் பத்தி பார்க்கல, இன்னும் அதையும் பார்த்துருவோம் அப்படிங்கிறாரு. தீமை என்பது எப்படி தோன்றியது, யார் படைத்தது அப்படின்னா ஒழுக்கம் சார்ந்த அடிப்படையில் என்று சொல்லப்படுகிறது. எப்படி தீமை எது நல்லவங்க ஒழுக்கமான பையன், நல்ல பையன், நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றோம். அவங்கள எப்ப நம்ம தப்பு சொல்றோம்? ஒரு எத்திக்ஸ் மீறும் போது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சில டிசிப்ளின் எல்லாம் வச்சிருக்கோம். நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நல்ல மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கணும். சோ அதெல்லாம் மீறும் போது நம்ம அவங்கள தீமை என்று தீயவர்கள் என்று முத்திரை குத்துகிறோம். அப்போ தெரியாமல் செஞ்சா கூட அதற்கேன் இவ்வளவு தெரியாம தானே செய்யறாங்க, எல்லாம் இறைவன் தானே உள்ளுக்கு இருக்காரு, அப்புறம் அவர் ஏன் டாஸ்மாக் கடைக்கு போறாரு அப்படின்னு நிறைய கேள்வி எல்லாம் நம்ம கேட்போம்ல. அப்ப தெரியாம செஞ்சாலும் ஏன் தண்டனை வருது அப்படிலாம் கேட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம உடனே என்ன செய்வோம்? ஒவ்வொரு ஒழுக்கத்துக்கென்று தனிப்பட்ட ஒரு கடவுளை சித்தரித்து அவர் இரக்கமற்ற கர்மவினை என்னும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக நம்முடைய புராணங்கள்ல சித்தரிக்கப்பட்டிருக்கு. நமக்கு என்னன்னா சித்திரகுப்த நாயனார் கணக்கு எழுதுவாரு. அவர் கணக்கு எழுதுவாரு, எழுதி இன்னைக்கு உள்ள இதுக்கெல்லாம் அன்னன்னைக்கு கணக்கு அவர் எழுதிடுறாரு. அன்னன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம்? அப்ப டெய்லி மனுஷன் அன்றாட வேலையை பார்ப்பானா, வாழ்வானா? தினம் அவன் நமக்காக என்ன கணக்கு எழுதிட்டு இருக்கான்னு பயப்படுவோமா? எப்படி வாழறது? எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படி பயமா தானே இருக்கும். எல்லா நேரமும் உங்களுக்கு சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணுது அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்க மாதிரி கடைகள்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம நேர்மையா இருக்கோம், நம்ம பயப்பட மாட்டோம். சோ ஒரு இடத்துல தங்குறோம். சோ நம்ம ஒரு பாத்ரூம்லயே எந்த இடத்துலயும் ஒரு கேமரா மாட்டிருக்குமோ அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு அச்சம் இருக்கும். அதே மாதிரி எல்லா நேரமும் நம்மளோட கர்ம வெளியெல்லாம் ஒருத்தர் குறிச்சுட்டே வராருன்னா சரி என்னதான் வாழ்றது, எப்படிதான் வாழறது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, அப்ப புத்த மத கொள்கையானது இப்படி ஒரு தனிப்பட்ட கடவுள் கொள்கை இல்லை என்று மறுக்கிறது. பொதுவாக சில இடங்கள்ல ஒரு கடவுளை சித்தரிச்சு அவர் தண்டனை கொடுப்பாருன்னு போடுறோம். புத்த மத கொள்கை இதை மறுக்கிறது. அறியாமையால் மனிதன் கொடுத்த உருவங்களே இவை என்று கூறுகிறது. மனிதன் தெரியாம இப்படி எல்லாம் ஒரு பயம் காட்டுறதுக்காக நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு பூச்சாண்டி வந்துருவான்னு பயம் காட்டுற மாதிரி ஒரு பூச்சாண்டி கதையெல்லாம் சொல்லி நம்மள பயங்காட்டி இருக்கு அப்படிங்கிறது புத்த மதம் சொல்கிறது. இறைவனே பிரபஞ்சமாக விரிந்திருக்கும் தன்மையை ஏற்க மறுத்து அவர் இந்த உலகங்களுக்கு அப்பாற்பட்டவராக அங்கிருந்து கொண்டு இங்கு எல்லாத்தையும் துன்பத்துக்கு ஆளாக்கிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இறைவன் அங்க இருக்காருங்க, எல்லாத்தையும் படைச்சிட்டு பார்க்கடலில் படுத்து பாவி மகன் தூங்கி விட்டான்னு கண்ணதாசன் எழுதுவார். அது மாதிரி எல்லாத்தையும் படைச்சு கஷ்டப்படுத்திட்டு நீ பாட்டு அங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு நினைச்சா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இரக்கமற்ற விதிகளின் தாக்கங்களுக்கு ஆளாகி எப்படியோ போட்டுன்னு எந்த உதவியும் செய்யாம இறைவன் இருக்காரா? இல்ல. சாவித்திரியிலே அது நிறைய இடத்துல சொல்வார். சர்வ வல்லமை பொருந்தியவராக அன்பின் சொரூபமாக
இருக்கிறவரு எப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்காரு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவரை சொல்ல முடியுமா? அவர் அப்படி இருப்பாரா? இத வந்து இந்த சப்ஜெக்ட் விட்டு விலகி போறேன். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்மா அம்மாவா யாரோ ஒருத்தர், நான் அப்புறமா சொல்றேன். பட் சச் a God is not the Vedantic சச்சிதானந்தா. வேதாந்தம் எடுத்து கூறும் சச்சிதானந்த அம்சமாகிய இறைவன் இத்தகையவர் அல்ல. அவர் எல்லாத்துக்கும் பார்த்து தண்டனை கொடுப்பாரு, தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்து நல்லா கஷ்டப்படுறா, உனக்கு அப்பதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவரா? அப்படி கிடையாது. அவர் ஒரே பெருவாழ்வாக துலங்குகிறார். ஆல் தட் இஸ் ஹி, அனைத்துமாக அவர் இருக்கிறார். தீமையும் வேதனையும் இருக்கிறது என்றால் அதனை சுமப்பதும் அதனை தாங்குபவரும் அவரே. துன்பம் துன்பம் துன்பம், கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். இந்த கஷ்டத்தை தாங்குபவர் யார்? இறைவன் தான் நமக்குள்ள இருந்து தாங்குறாரு. இதை உணரும் போது நம்ம இன்னொரு பக்கம் கை காட்ட மாட்டோம். ஏன் எனக்கு மதர் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க? நமக்குள்ள மதர் இருந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்குகிறார் அப்படின்னா அப்போ அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். அப்படி இல்லாம எனக்கே இப்படி பண்ண, நான் சாமியே கும்பிட மாட்டேன் என்ன அப்படின்னு தெய்வங்கள்ட்ட எல்லாம் கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு எல்லாருக்கும் இந்த மக்கள் எல்லாம் கூட பிறந்தவங்க எல்லாம் என்னைய இது பண்ணிட்டாங்க, இந்த எல்லாரையும், அதாவது சில பேருக்கு வெறுப்பு என்பது வளர்ந்து கொண்டே வரும்போது அது எல்லாரையும் அந்த வெறுப்பு கொண்டு அவர்கள் அழிப்பார்கள். என்னன்னா வேண்டாம் வேண்டாம், எனக்கு இவங்களால கஷ்டம் அவங்களால கஷ்டம், யாரும் வேண்டாம், நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வெறுப்பு வளரும். அதான் அவர் சொல்றாரு, இவ்வளவு கஷ்டமும் ஏன் இவ்வளவு வெறுப்பு வளர்த்துக்கிற? ஏன்னா நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்க மத்தவங்களாம், அதனால அவங்க எனக்கு வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். கஷ்டத்தை இருந்து தாங்கிட்டு இருக்கிறது யாரு? தெய்வம் எல்லாம் வேண்டாம். அப்ப இல்ல, உள்ள இருந்து இந்த இறைவன் தான் எல்லா கஷ்டத்தையும் சுமக்கிறாரு அப்படிங்கிற ஞானத்தை உணர்ந்து கொள். இப்போ ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிட்டு, அப்புறம் அவர் ஏன் இப்படி துன்பத்தை அவர் தான் அனுபவிக்கணும்னா, ஏன்பா நீ இப்படி கஷ்டப்படுற? நீ பாட்டு ஆனந்தமா இப்போ ஒரு வீட்டுல நமக்கு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேசாம ஆனந்தமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு நினைச்சா எங்க போனாலும் நம்ம கூட இருந்து கஷ்டப்படுறது அவர் தானே. அப்ப ஒரு கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. இப்படி அவர் ஏன் இப்படி துன்பத்தை கொடுத்தார் என்ற கேள்வி மறைகிறது. ஏன்னா அவர் தான் அனுபவிக்கிறார். தான் படைத்த உயிர்களுக்கு இத்தனை துன்பங்களை ஏன் தருகிறார்? அப்போ வலியையும் வேதனையையும் ஏன் தர வேண்டும் என்ற கேள்வி இல்லை. அவர் நமக்கு தரல, அவர் இருந்து அனுபவிக்காரு. அப்ப ஏங்கிற கேள்வி இல்ல. எல்லாருக்குள்ளும் அவர் தான் இருக்கிறார். நமக்குள்ள இருந்து துன்பப்படுறது வேதனைப்படுறது எல்லாமே அவர்தான். ஆல் டிலைட், ஆல் குட், ஆல் லவ் என்று சொல்லக்கூடிய ஆனந்தம், நன்மை, அன்பின் சொரூபமாக விளங்கும் இறைவன் தீமையையும் துயரத்தையும் மறுக்கலாம் அல்லவா? கேள்வி. சின்ன குழந்தையா இருக்கும்போது பொண்ணு கேட்பா, ஜீசஸ் சிலுவை சுமந்தாருன்னு சொல்றீங்க, ஜீசஸ் கடவுள் தானே, சிலுவை சுமக்க மாட்டேன்னு சொல்லலாமே அப்படின்னு. அப்ப சொல்லும் போது எனக்கு அந்த கேள்வி, ராமா கரெக்ட் தானே, இவ கேள்விக்கு என்ன பதில்? அவர் சொல்றாரு, நீ கேள்வி கேளு, கேட்டாதான் உனக்கு பதில் கிடைக்கும். இறைவன் ஆல் குட், ஆல் பிளிஸ்ஃபுல், ஆல் டிலைட், ஆல் லவ்வா இருக்கும்போது அவர் ஏன் கஷ்டப்படணும்? உனக்குதான் முடியுமே, ஏன் நீ கஷ்டப்படுற அப்படின்னா, நாம் எப்படி இதற்கு தீர்வு காண முடியும்? எப்படி இதுக்கு தீர்வு காண்பது என்றால் அதனுடைய உண்மையான தூய்மையான நிலையில் இருந்து ஆராய வேண்டும். இறை நிலையில இருந்து ஆராய்ந்தால்தான் கிடைக்கும். குறுகிய எல்லைகளுக்குள் நின்று பார்க்க கூடாது, முழுமையாக பார்க்க வேண்டும். நம்முடைய கஷ்டத்தை வைத்து அல்லது நம்முடைய நிலையில இருந்து தீர்வு காண முடியாது. இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்கள் நன்மையாகவும் ஒரு சில விஷயங்கள் தீமைகளாகவும் கருதப்படுகின்றன. எதன் அடிப்படையிலன்னா ஒழுக்கம் சார்ந்த அடிப்படையில் தான். அப்ப இந்த ஒழுக்கம் சார்ந்த அடிப்படையை பத்தி தான் நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கணும். We do not live in an ethical world என்பது புரியும். நம்ம ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த உலகத்தில் நாம் வாழவில்லை. மனிதன் தனது முயற்சிகளால் தனது சீரிய சிந்தனைகளால் இயற்கையின் செயல்பாடுகளுக்கு ஒரு ஒழுக்கம் சார்ந்த அர்த்தத்தை கற்பிக்க முயற்சிக்கிறான். இந்த உலகத்துல எல்லாமே ஒழுக்கமா நடக்குதா? அப்படி இல்லை. ஏன்னா நம்ம மட்டும் இல்ல, மனிதர்கள் மட்டும் இல்ல, இங்க நமக்கு கீழே உள்ள உயிரினங்கள் இருக்கு. அதாவது விலங்குகள், பறவைகள், தாவரணங்கள் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன ஒழுக்கம் இருக்கு? அதுக்கடுத்த பரிணாம வளர்ச்சியில மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த ஒழுக்கம் என்பது திணிக்கப்படுகிறது? தேவர்கள் இதுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒழுக்கம் என்பது இல்லை. ஒழுக்கம் என்பது இல்லைன்னா ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள். அப்ப நமக்கு மட்டும் இடைப்பட்ட மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த ஒழுக்க விதிகள்? அதை பத்தி ஒரு பெரிய டீட்டெயில்டா தராரு. மெட்டீரியல் நேச்சர் இஸ் நாட் எத்திக்கல்.
ஜடம் சார்ந்த இயற்கை அம்சங்களில் உள்ள ஒழுக்க நியதி என்பது இல்லை. இப்ப நம்மட ஒரு ஜட பொருள் வச்சிருக்கோம், அந்த பொருளை தூக்கி நம்ம யாருக்காவது வேண்டான்னு கொடுக்கலாம், இல்ல வில்லிங்கா நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்கலாம். ஆனா அதே மாதிரி நம்மளோட பிள்ளை தூக்கி யாருக்காவது கொடுப்போமா சொல்லுங்க? மெட்டீரியல் நேச்சர்ல அது கிடையாது. என் வீட்டு பொருள் உங்க வீட்டுல இருக்கலாம், என் வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல இருக்கணும்னா ஏன் காரணம் கேட்போம் இல்லையா? சோ அது மாதிரி மெட்டீரியல் நேச்சர்ல எத்திக்ஸ் கிடையாது. அனிமல் ஆர் வைட்டல் நேச்சர் இஸ் ஆல்சோ நான் எத்திக்கல். விலங்குகளுக்கும் தாவர இனங்களுக்கும் இந்த கட்டுப்பாடுகள், ஒழுக்க சார்ந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அவற்றை யாரும் இந்த நியதிகளுக்கு உட்படுத்துவதில்லை. அப்போ ஒரு புலி இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடுது அப்படின்னா, தனக்கு இரையாக்கி கொள்கிறதுன்னா, அந்த புலியை யாரும் குற்றவாளியாக கருதுவதில்லை. அத மேல கேஸ் போட்டு கோர்ட்ல நிறுத்தி அதுக்கு தண்டனை கொடுத்து அதெல்லாம் யாரும் செய்யணுமா? அதே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துன்புறுத்தினா அவன் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்போம். அப்ப இவனுக்கு இருக்கிற ஒழுக்கம், இருக்க வேண்டிய ஒழுக்கம் விலங்குகளிடத்தில் எதிர்பார்க்கப்படுவதில்லை. அதான் சொல்றாரு, நம்ம எத்திக்கல் வேர்ல்டுல இல்ல, அவங்களுக்கு ஒரு நீதி நம்ம. அப்ப மனிதன் விலங்கு மாதிரி நீனும் இருக்க முடியுமா? நீ மனிதன் இல்லையா? உயர்ந்திருக்க இல்லையா? உனக்கு அதற்கேற்ற ஒழுக்கம் வேணும் இல்லையா? அப்படிலாம் ஒவ்வொரு படிப்படியா கொண்டு வர்றாரு. இப்ப புயல், நெருப்பு போன்றவை ஈவு இரக்கமின்றி கடும் சேதங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு இப்ப வெள்ளம் வந்தது, நிறைய சேதத்தை ஏற்படுத்துச்சு. கவர்மெண்ட் கொடுக்கறது ஒரு சின்ன அமௌண்ட் தான் கொடுக்கும், ஆனா ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சேதம். அப்ப இந்த வெள்ளம் அதுக்கு ஈவு இரக்கம் கிடையாதா? அதை யாராவது தண்டிக்க போறாங்களா? அந்த வெள்ளத்தை, அந்த புயலை யாராவது தண்டிக்க போறாங்களா? அது மேல யாரும் கேஸ் ஃபைல் பண்ண போறாங்களா? இல்ல. அப்போ தம்மை தாமே அவை குற்றவாளிகளாக எண்ணுவதும் இல்லை, அவற்றுக்கு கில்டி கான்சியஸும் கிடையாது, வேற யாரும் அவற்றுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது. அப்போ குற்றம் சாட்டப்படுவது, தண்டனைக்குள்ளாவது, தன்னைத்தானே குற்றவாளியாக எண்ணுவது, பாவம் செய்து விட்டோம் என்று எண்ணுவது, எண்ண வைப்பது, இது எல்லாமே தான் ஒழுக்கவியலின் ஆரம்பம். ஒழுக்கவியல் ஆரம்பத்தை பத்தி எவ்வளவு டீட்டெயில்டா கொடுத்திருக்காரு பாருங்க. நமக்கு நாமே குற்றவாளி, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைக்கிறது, அப்புறமா பாவம் நினைக்கிறது, தப்பு மத்தவங்களை பாவம் பண்ணிட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் ஒழுக்கவியலின் ஆரம்பம். ஜடம் சார்ந்த இயற்கையிலும் விலங்குகள், தாவரங்கள் அவங்களுடைய வெளிப்பாட்டிலையும் இந்த ஒழுக்கவியல் கொள்கைகள் கிடையாது. இத 3 விதமா பகவான் சொல்றாரு. நான் எத்திக்கல், எத்திக்கல், சூப்ரா எத்திக்கல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இந்த டைமுக்குள்ள இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு, எவ்வளவு முடிக்க முடியும்னு பார்ப்போம். மனிதனில் தான் இந்த ஒழுக்கம் சார்ந்த நியதி ஆரம்பமாகிறது. அது வரைக்கும் விலங்குகளுக்கு இந்த ஒழுக்க நியதி கிடையாது. அவங்க டிவோர்ஸ் வாங்கினாங்களா, கோர்ட்டுக்கு போறாங்களா, எப்படி, அந்த மாதிரி எந்த விதத்திலையும் கிடையாது. விலங்குகளுக்கு கிடையாது, தாவரங்களுக்கு கிடையாது. சோ அப்ப மனிதன்ல தான் இந்த இதெல்லாம் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம சில விதிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றணும். அப்போ அதே ரூல்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய இருக்கு. ஒழுக்கம் என்ற பெயரில் நிறைய கட்டுப்பாடுகளுக்கு நாம் ஆளாகிறோம். அப்போ நம்ம என்ன கேக்குறோம், ஒரு கட்டத்துல வெறுப்பாகுது. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? படிச்சவங்களுக்கு ஒரு சட்டம், படிக்காதவங்களுக்கு ஒரு சட்டமா? பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டமா? இப்படி நிறைய அதிகார வர்க்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டமா? அவன் பண்ணா தப்பு கிடையாதா, நான் பண்ணா மட்டும் தப்பா? அப்ப அந்த ஒழுக்கத்திலேயே பிரச்சனை வருகிறது. அது எல்லாருக்கும் ஒன்னாதானே இருக்கணும். ஒழுக்கவியல் அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்னாதானே இருக்கணும். தப்பு அப்படின்னா அந்த தப்பு அதற்குரிய தண்டனைன்னா, வசதி உள்ளவங்க பணத்தை கொடுத்து தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்களே. ஒண்ணுமே திருடி இருக்க மாட்டான், அவன் ஒரு திருட்டு பட்டம் கட்டி உள்ள இருப்பான். பெரிய பெரிய மெகா திருடர்கள் எல்லாம் வெளியே இருப்பாங்க. சோ அப்ப இந்த ஒழுக்கம் எங்க இருக்கிறது, அந்த நியதி எங்க இந்த உலகத்துல செயல்படுது? நீங்க இருக்கு, ஆனா அதுவும் முரண்பட்டு இருக்கிறது அப்படிங்கறதான் சொல்றாரு. புலியை கண்டு அஞ்சும் மானின் பயம், கொடிய மிருகங்கள் தன்னை தாக்குபவர்களின் மீது காட்டும் அதீதமான கோபம், இவையெல்லாம் பிராணனை சார்ந்த எதிர்வினைகள். ஒழுக்க நெறி என்று சொல்லும் போது உலகம் முழுவதுக்கும் அது ஒரே நிறைவான சட்டமாக இருக்க வேண்டும். காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், நாட்டுக்கு நாடு, ஜாதிக்கு ஜாதி, மதத்துக்கு மதம், ஒழுக்க வேற கலாச்சார வேறுபாடு என்பது அப்படி வேறு வேறு விதமா இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே இதா இருக்கணும். அப்படி இல்லையே. இப்ப நம்ம ஒரே ட்ரெஸ் அடுத்த நாள் போட்டுட்டு பூஜை பண்ண மாட்டோம். நார்த்ல எல்லாம் போனீங்கன்னா குளிர் கண்ட்ரில எல்லாம் அதே ட்ரெஸ் போட்டுட்டு அடுத்த நாள் கோவிலுக்குள்ளேயே போய் பூஜை பண்றாங்க. சோ அப்ப ஒரு இடத்தோட ரூலுக்கும் இன்னொரு இடத்தோட ரூலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால இத பத்தி இன்னும் விவரிச்சுட்டு சொல்லிட்டு வர்றாரு. புலியை கண்டு மான் பயப்படுவது, இவையெல்லாம் இந்த அதீதமான கோபம், இதையெல்லாம் ஒரு வைட்டல் நேச்சர்ல உள்ள ஒரு விஷயம்.
மிரட்டுவதை, காயப்படுத்துவதை காயப்படுத்துபவர்களை வெறுப்பதும் மறுப்பதும், புகழ்வதை திருப்திப்படுத்துவதை விரும்புவதும் ஏற்பதும் என்ற நிலை உருவாகும் போது நன்மை தீமை என்ற கான்செப்ட் உருவாச்சு. எப்ப நம்மளை யாராவது மிரட்டுனா, நம்மள கட்டாயப்படுத்தினா, நம்மள காயப்படுத்தினா, அப்ப அத கெட்டதா நம்ம நினைக்கிறோம். இதே நம்மள பாராட்டுறாங்க, புகழ்றாங்க, நம்மள திருப்திப்படுத்துறாங்க, நம்மள சந்தோஷப்படுத்துறாங்கன்னா அவங்கள நல்லவங்கன்னு நினைக்கிறோம். சோ இப்படித்தான் நன்மை தீமைங்கிற கான்செப்ட் உருவாச்சு. அப்ப நல்லதையும் கெட்டதையும் யார் நிர்ணயிப்பது? நம்முடைய மனசுதான். இப்ப பிள்ளைகளை டிவி பாக்குறாங்க, நம்ம போய் படி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கோவம் வருது, நம்மள டிவி பார்க்க விடாம, நம்மள ஒரு இது பண்ண விடாம கோவம் வருதுப்பா இப்படி பண்றாங்களேன்னு. பட் அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அன்னைக்கு அந்த நேரத்தை வீணாக்காம படிச்சதுனாலதான், நம்ம அம்மா அப்பா அன்னைக்கு சொன்னதை கேட்டதுனாலதான் நம்மளால இன்னைக்கு நல்லா இருக்க முடியுது. இதே ஒரு வாழ்க்கையில ஃபெயிலியரான ஒரு மனிதன் என்ன நினைப்பானா, அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா சொன்னதை கேட்டிருக்கலாமே, கேட்காம இருந்ததுனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஏன் இந்த ரெண்டு மாறுபாடானதுன்னா, அந்த நேரத்தில் மனித மனப்பான்மை தனக்கு நல்லதாக இருப்பதை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. தன்னை யாரும் விருப்பத்துக்கு மாறா எதுவும் சொன்னா அதை தீமை என்று நினைக்கிறது. இந்த நன்மை தீமை கான்செப்ட் தான் பிரச்சனைக்கு காரணமாகிறது. மனிதன் தன்னை வெளிப்படுத்த, தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறான். என்ன காரணம்? இங்க இருக்கிறது ஒரே ஆனந்தம் தான். இந்த ஆனந்தம் வெளிப்பட விரும்புகிறது. அது நாளும் முன்னேற்றமான மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டு வருகிறது. இதுதான் அவனுடைய அடிப்படை ஆனந்தம். அப்போ அவனது சுய வெளிப்பாட்டை, சுய வளர்ச்சியை, முன்னேறி செல்வதில் அவன் அடையும் திருப்தியை எது காயப்படுத்துகிறதோ, எது தடை செய்கிறதோ அது அவனுக்கு தீமையாக தெரிகிறது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், யார் அதுக்கு தடை சொல்றாங்களோ அது நமக்கு தெரியும். திரும்பவும் அதேதான், நான் முதல்ல சொன்ன பாயிண்டே தான் வருது. காயப்படுத்துபவர்களை, தடை செய்பவர்களை தீயவர்களாக நாம் ஏற்கிறோம். இப்ப நன்மை தீமை என்பது எங்க இருக்கு? நம்ம இதே மாதிரி வாழ்க்கையில நிறைய பேரை நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிச்சு வச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவங்க நம்ம கெட்டது செஞ்சதுனால கெட்டது ஆயிட மாட்டாங்க. மேபி அந்த கெட்டது அவங்க நமக்கு துரோகம் பண்ணி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த துரோகம் நமக்கு நம்ம சுய காலில் நிக்கணுங்கிற ஒரு பெரிய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துருக்கும். அப்ப அவன் நமக்கு வேண்டியதெல்லாம், நமக்கு உரிமையான பங்குகள் எல்லாம் கிடைச்சிருந்தா கூட நமக்கு அந்த உத்வேகம் வந்திருக்காது. சோ இப்ப ஒண்ணுமே இல்லாத நிலைக்கு ஒருத்தர் ஆளாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கூட நமக்கு பெரிய நன்மைக்காக இருக்கும். ஏன்னா நம்ம அப்ப இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோடு செயல்படுவோம். இது மாதிரி நல்லது கெட்டதும் கலந்துதான் இருக்கு. நம்ம தனித்தனியா அதை பிரிச்சு பாக்குறோம். அதை பிரிச்சு பாக்குறத விட்டுட்டேன்னா, அததான் சொன்னாங்க, ஒன்லி ஃபார் குட் த சீக்ரெட் வில் கேன் ஒர்க் அப்படின்னு பகவான் சாவித்திரியில சொல்லுவார். இது ஏன் அப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்தது? அவர் நல்லதே தான் செய்வாரு. இந்த சொத்து நமக்கு வருதா, அதுவும் நல்லதுதான். வரலைன்னா அதுவும் நல்லதுதான். இந்த வேலை நமக்கு கிடைச்சதா, அதுவும் நல்லதுதான். இந்த வேலை எனக்கு கிடைக்கலையா, போய் நான் ரிஜெக்ட் ஆகி வந்துட்டேனா, அதுவும் நல்லதுதான். அப்படிலாம் நினைக்கிறதுக்கு நம்ம என்ன ஞானியா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. பட் ஞானியா ஆக வேண்டியது என்பது நம்முடைய ஆன்மாவின் இலக்கு. சோ அந்த இதுலதான் நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கோம். இந்த பயணத்தை எப்படி கண்டினியூ பண்றது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இந்த நான் எத்திக்கல் சூப்ரா எத்திக்கல் அப்படிங்கிற நிலையை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த மனிதன் கூட இப்ப ஹாஃப் எத்திக்கல் என்ற நிலைமையிலதான் இருக்கிறான். இன்ஃப்ரா எத்திக்கல் என்ற நிலை விலங்குகளுக்கு உள்ளது. நம்மை விட உயர்ந்த நிலையில இருப்பவர்கள் சூப்ரா எத்திக்கல். அப்ப அவர்கள்லாம் எத்தனை மனைவிமார் வைத்திருக்காங்க தேவர்கள்லாம் அப்படின்லாம் யாரும் கேட்கறது இல்லை. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏன் அந்த ஒழுக்கம் கற்பிக்கப்படல அப்படின்னா, சோ அவங்க எல்லா நிலையும் கடந்தவர்கள். சோ இடைப்பட்ட மனிதன் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். ஒழுக்கம் வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த இந்த கருத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர்னு சொன்னா, நான் சில சொற்பொழிவுகளை சொல்றேன். அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, அவர் மொராலிட்டி வேண்டான்னு அவர் சொல்லல. பகவான் அப்படி மொராலிட்டி வேண்டான்னு அவர் சொல்லல. மனிதனுக்கு ஒழுக்கம் அவசியம், அதை அடுத்த நிலைக்கு அவன் உயர வேண்டும் சொன்னாரு. அதாவது அந்த சூப்ரா எத்திக்கல் நிலைக்கு உயர வேண்டும் சொன்னாரு. உடனே சூப்ரா எத்திக்கல் நிலைக்கு உயரணும்னு சொன்னா நமக்கு எதுவுமே பண்பாடே வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இடைப்பட்ட நிலையில இப்ப ஒரு குழந்தை தாராளமா அது எப்படி வேணா வீட்டுக்குள்ள ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நடமாடுது. அதுக்கு பிறகு அது படிக்க போன பிறகு ஒவ்வொரு டிசிப்ளினா நம்ம கத்து கொடுத்துடுறோம். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், 10 வயசுல எப்படி இருக்கணும், 15 வயசுல எப்படி இருக்கணும், 20 வயசுல யார்கிட்ட என்ன பேசணுமோ அதான் பேசணும், எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்.
அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க. அப்புறம் நீ எப்படி வேணா இரு, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ எப்படி வேணா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம், விட்டுறோம். அதே மாதிரிதான் இந்த இன்ஃப்ரா எத்திக்கல், எத்திக்கல், சூப்ரா எத்திக்கல். முதல்ல நமக்கு குழந்தையா இருக்கும்போது நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. விலங்கினங்களா இருக்கும்போது மனிதனா வந்த உடனே சில கட்டுப்பாடுகள், சில ஒழுக்க நியதிகள் இருக்கு. அது நம்ம பின்பற்றி தான் ஆகணும். பின்பற்றி ஆகணும். அதை கடக்க வேண்டும் என்றால் நாம் ஞானத்தை பெற வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு. அப்போ ஒழுக்கம் உணர்வின்மையில் இருந்து வெளிவந்து மனிதன் ஒழுக்கம் சார்ந்த நியதியை மனித இனத்துக்கு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ஏனென்றால் சுமூகமற்ற தாழ்ந்த நிலைகளில் இருந்து உயர்ந்து போராடி வெளிவருவதற்கு அவனுக்கு ஒழுக்கம் அவசியமாகிறது. இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு ஒழுக்கம் அவசியமாகுது. சர்டிபிகேட், கான்டாக்ட் சர்டிபிகேட் வேணும். அது மாதிரி நல்ல பையனாங்க, நீங்க நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம், நல்ல பொண்ணுதான் நீங்க நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒழுக்கம் அவசியமாகிறது, பாதையாக அமைகிறது. ஒழுக்கம் என்பது ஒரு பாதை. உணர்வின்மையிலிருந்து வெளிவந்து உயர்ந்த தெய்வீக சுமூகத்தை கொண்டு வருவதற்கும் பிரபஞ்சமளாவிய அனைத்து வாழ்வு நிலைகளையும் ஒருங்கே ஏற்கக்கூடிய ஒருமையுணர்வை பெறுவதற்கும் ஒழுக்கம் அவசியமாகிறது. இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சு கேட்கணும். நம்ம உணர்வின் மேல இருக்கோம், விலங்குகளுக்கு எல்லாம் தெரியாது நம்ம பெரிய நிலைக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது விலங்குகளுக்கு தெரியாது. உணர்வின் மேல இருக்கிறோம். ஜடம், அடுத்து விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே ஒரு உணர்வின் மேல இருந்து படிப்படியா வளர்ந்துட்டு இருக்கு. மனிதன் ஓரளவு உணர்வு பெற்றவனாகிறான். இதுல இருந்து வெளிவந்து இந்த தெய்வீக சுமூகத்தை கொண்டு வரணும்னா ஒழுக்கம் வேணும். பிரபஞ்சம் அளாவிய எல்லா வாழ்வு நிலைகளையும் ஒரு ஏகத்தன்மையோட பார்ப்பதற்கு உனக்கு ஒழுக்கம் பாதையாக அமைகிறது. அந்த இலக்கை எட்டிய பிறகுதான் அதை பத்தி பேசுறோம். அது வரைக்கும் முதல்ல ஏபிசிடினா கையை பிடிச்சு எழுதிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே மைண்ட்ல இருக்கும். சோ அது மாதிரி முதல்ல ஆரம்பத்துல இது தேவை. ஒழுக்கமாக இருக்கும் போது ஆனந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுன்னு பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஏற்க முடியாது. சரி, ஒழுக்கமா நான் இருந்துட்டா ஆனந்தமா இருக்க முடியுமா? இதுவே பிரச்சனைக்கான தீர்வாக இருக்க முடியாது. பிரச்சனைக்கான தீர்வுகளில் ஒன்றாக இருக்கலாம். நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, பிரச்சனை ஒழுக்கமா இருந்தா எனக்கு ஆனந்தம் ஆயிடுவோமா? நான் எல்லாம் நேர்மையா இருக்கேன், நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு கேட்கலாம். அப்ப அடுத்தாக்குல இன்னொரு காரணம் இருக்கு, அத சொல்றாரு. ஒழுக்கவியலுக்கு பொருந்தாத நிலை, ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டிய நிலை, ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலை என்ற 3 நிலைகளையும் சொல்லி, ஒழுக்க நெறி என்பது பரிணாம வளர்ச்சியின் ஒரு ஸ்டேஜ், ஒரு படிநிலை. எல்லா படித்தரங்களுக்கும் பொதுவானது சச்சிதானந்தத்தின் வெளிப்பாடு. சச்சிதானந்தம் வெளிப்படணும், நமக்குள்ள இருக்கிற ஆனந்தம் அம்சம் வெளிப்படணும். அனைவருக்கும் பொதுவானது எதுவெனில் சிற்சக்தியானது தன்னை பல்வேறு ரூபங்கள்ல வெளிப்படுத்துகிறது. அந்த வெளிப்பாடுகளின் மூலமாக அது ஆனந்தம் பெறுகிறது. அப்போ அதெல்லாம் உண்மையெல்லாம் உணர்றதுதான் நம்முடைய ஆனந்தத்தை உணர்வதற்கான ஒரு தீர்வாக இருக்கும். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமாக அந்த இறை சக்தி இயங்குகிறது. அந்த திருப்தியை பெற விடாமல், வாழ்க்கையில் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் ஏதாவது தடை ஏற்படும் போதுதான் அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. உயர்வதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது புறத்தே இருந்து தடைகள் ஏற்படுமாயின் அப்போது வலியும் வேதனையும் ஏற்படுகிறது. ஸ்பிரிச்சுவலா வந்துட்டோம், இதுல முன்னேறி அப்படி போலான்னு நினைச்சா ஒரு பிரச்சனை வந்தோடனே இன்னைக்கு மூட் அவுட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப தடைகள் ஏற்படும் போது வலியும் வேதனையும் ஏற்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? திஸ் அண்ட் திஸ் அலோன் இஸ் த ரூட் ப்ராப்ளம் என்கிறார். இதுதான், இது மட்டுமே பிரச்சனைக்கான மூல காரணம். நமக்கு தடை வரும்போதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருது. How shall we solve it? எப்படி இதை தீர்க்கிறது? சச்சிதானந்தம் என்பது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த சச்சிதானந்தத்தின் வெளிப்பாடுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த சச்சிதானந்த அம்சம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு என்பது தெரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நிலையாக நம்ம புரிந்து கொள்ளும் போது இன்ப துன்ப நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்ட பேரானந்த நிலை நம் ஒவ்வொருவருக்கும் சித்திக்க காத்திருக்கிறது. அப்போ நம்முடைய நம்ம மதிப்பிடுவதெல்லாம் குறுகிய எல்லைகளுக்கு உட்பட்ட நிலையில தான் ஆனந்தத்தை நம்ம கணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு வர்றாரு. துன்பம், வேதனை போன்றவையும் குறுகிய எல்லைகளுக்கு உட்பட்டவைகளே. அவையாவும் அவ்வப்போது ஏற்படுகின்ற நிகழ்வுகள், நிரந்தரமானவை அல்ல. இதுல நிரந்தரமானது என்னன்னா ஆனந்தம் தான். டிலைட் ஆஃப் பீயிங் இஸ் யூனிவர்சல், இல்லிமிட்டபிள், self-existent, not dependent on particular causes.
the background of all backgrounds from which pleasure, pain, and other more neutral experiences emerge. பிரம்மம் என்பது தூய பெருவாழ்வின் ஆனந்தம் என்பது, அதாவது டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதான பாக்குறோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பிரபஞ்சமளாவியது. ஆனந்தம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லையற்றது, சுயம்புவாக துலங்குவது. வெளியே இருந்து நீ சந்தோஷப்படுத்திலாம் நான் சந்தோஷப்படணும்னு இல்லப்பா, நானே சந்தோஷமா ஆனந்தமா இருப்பேன் அப்படின்னு யார் நினைக்கிறா, அதான் ஆனந்த வெளிப்பாடு. சுயம்புவாக துலங்குவது, எதையும் சார்ந்திராதது. இதை டிபெண்ட் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் சந்தோஷப்படுவேன் இல்ல, நான் எப்பவுமே ஆனந்தமா இருப்பேன். காரண காரியமற்றது, பின்னணியில் எந்த காரணமும் இல்லாதது, அனைத்துக்கும் ஆதாரமாக உள்ளது, அதுதான் ஆதாரமா இருக்கு. அதுல இருந்துதான் இன்பம் துன்பம் மற்ற நியூட்ரல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அதுல இருந்துதான் வருது. அப்ப அந்த இன்ப துன்பம் என்பது பாதையில நடக்கிற விஷயங்கள். இதை கடந்தா நம்ம அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும். குறிப்பிட்ட அனுபவங்கள் காரண காரியங்களால் ஏற்படும் சந்தோஷங்களை கடந்து, சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும், இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லபடியா முடிச்சுட்டா சந்தோஷம், இதெல்லாம் கடந்து அது அனுபவி, அந்த சந்தோஷத்தை அனுபவி, அது பாதைதான். அதையும் கடந்து விரியும் பேரானந்தமே இங்கு இலக்காக இருக்கிறது. இது இன்னைக்கு இது நடந்ததுனால ஏற்பட்ட சந்தோஷம், எதுவுமே இல்லை. நானே ஆனந்தமா இருக்கேன், ஆனந்தமயமா இருக்கிற இறைவன் என் கூட இருக்காரு, நான் ஆனந்தமா இருக்கேன் உணர்றதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. தனி மனிதன் பிரபஞ்சமளாவிய வாழ்வை தனக்குள் உணர்தல், நமக்குள்ள அந்த ஆனந்தத்தை உணர்தல், உடல் அளவிலும் மனதளவிலும் தனது குறுகிய எல்லைகளை கடந்து பேருணர்வு பெறுதல். உடல் அளவுலயே அந்த ஆனந்தத்தை பெறணுங்காரு. பகவானோட கான்செப்டே என்னன்னா உடல்ல கொண்டு வரணும். அதுக்குதான் நம்ம இந்த செல்ஸ் பிரேயர் படிக்கிறோம். ஒவ்வொரு செல்லும் ஆனந்தத்தை பெறணும், அதுல கொண்டு வருவதுதான் நம்முடைய இலக்கு என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கும், சந்தோஷங்களுக்கான காரணமாக இல்லாமல் சந்தோஷத்தை பிரதிபலிக்கும் அம்சங்களாக நிறைய விஷயங்கள் இருக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எதெல்லாம் நம்ம சந்தோஷம் நாடுறோமோ அதெல்லாம் கூட தற்காலிகமானவைதான். இதெல்லாம் எனக்கு நடந்தா சந்தோஷம், நம்ம என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே கிடைக்குதுன்னு வைங்க, அப்புறம் அதெல்லாம் தற்காலிகமான, அதுக்கப்புறமும் நமக்கு தேடல் இருக்கும். அந்த தேடல் என்னன்னா அதுதான் ஆனந்தம். சோ அந்த தேடலுக்குள்ளதான் ஒவ்வொரு ஆன்மாவும் இருக்கு. சோ அது தேடலை அது நிறைவு பெறாததுனால அது வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு நினைக்குது. ஆசை என்னும் நச்சுத்தன்மை கொண்ட களைகள் மண்டி கிடப்பதால் மண் வளம் மாசுபடுவது போன்று, களை நிறைய இருந்தா பயிர்கள் செழிப்பா வளராது, மண் வளம் மாசுபடுது. அதனால களை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி நமக்குள்ளேயே நிறைய ஆசைகள், எல்லாமே எனக்கே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த ஆசையினால் நம்முடைய மண் வளம் என்று சொல்வது நம்முடைய ஆன்ம வளம் பாதிக்கப்படுகிறது. அப்போ இன்ப துன்ப நிலைகள் என்பவை நம்முடைய அகந்தை வாழ்வுக்குரிய அம்சம். எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதோ எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறதோ நான் என்ற அகந்தைக்கு உட்பட்டது. எனக்கு சந்தோஷமும் இல்ல கவலையும் இல்ல, நான் பாட்டு பரபிரம்மமா ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு இருந்தா அது உயரிய நிலை. இந்த உயரிய நிலையை எட்டுவதற்கு இந்த பாதை வழியாதான் நம்ம கடந்து போறோம். கடந்து போறதுனால இந்த பாதையை புறக்கணிக்க கூடாது. இந்த பாதையில இருந்துதான் அந்த பெரிய விஷயங்களை நம்ம அடையறதுக்கு இருக்கோம். இந்த சிருஷ்டிக்கும் இதற்கான இயக்கத்துக்கும் காரணம் ஆனந்தம் மட்டுமே. பிரச்சனை என்பது மாய தோற்றமே. இதனை எப்படி சரி பண்றது, எப்படி அந்த ஆனந்தத்தை பெறுவது என்பதெல்லாம் அடுத்த சாப்டர்ல டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்யூஷன் என்று பகவான் அடுத்த பகுதியை கொடுத்திருப்பாரு. தொடர்ந்து அந்த பகுதியில இதற்கான தீர்வா பகவான் என்ன சொல்றாருங்கிறத அந்த தீர்வெல்லாம் பார்க்கலாம். இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அத்தனை நேரத்துல அவ்வளவு மனசுக்குள்ள வைக்க முடியலன்னா அந்த ஆடியோவை திருப்பி திருப்பி கேளுங்க. கேட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். நிச்சயமாக நாம் அனைவரும் இறை ஆனந்தத்தை பெறுவோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அருளாசிகளுடன் அந்த ஆனந்த வாழ்வினை பெற்று வாழ்வாங்க வாழ்வோம். நன்றி, வணக்கம்.